இஃது முறையா அத்தியாயம் 16. கிச்சா, ஏன்டா கவலையா இருக்க? ஒன்றும் இல்லா, நம்ம 2 பேரும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நினச்சி கிச்சா என்றவளை அதிர்ந்து போய் கிச்சா பார்க்க, வந்த சொல்லியை விட்டுட்டு போலீஸ்காரன் பின்னாடியும் போலீஸ்காரனோட பொண்டாட்டி பின்னாடியும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாம என்றதுமே கிச்சா தன் தலையை குனிந்து கொள்ள, உனக்கு சேச்சின்னா இஷ்டம் தானே? மட்டி கணக்கா பேசாத சரியோ? அவங்க சாரோட ஒய்ஃபாக்கும். அதான் உனக்கு ப்ராப்ளம். மற்றபடி சேச்சி உனக்கு பிடிக்கும். பிடித்தோன்னு இல்லை கேட்டோ, பாவம் கணவனோட காதலுக்கு ஆசைப்படுறாங்க. அது கிட்டில்லா அந்த காதல் எங்கே கிடைக்கும்னு தேடி அலைஞ்சுன்னு வருத்தந்தான். ஏன் உனக்கும் ஏசிபி சார் மேலெல்லாம் காதலோ? அவள் பதில் சொல்லாமல் தன் தலையை குனிந்து கொண்டு, தெரியல கிச்சா, இது தப்புன்னு மனசு சொல்லுது தான். ஆனால் சாரு என்கிட்ட தப்பு பண்ணா கூட என்னால் அவரை அவாய்ட் பண்ண முடியல. நான் தப்பான பொண்ணு ஆயிட்டனோ? இதே பிரச்சனை தான் எனக்கும். சரி விடு, வந்த வேலையை சீக்கிரமாக பார்த்துட்டு வீடு போய் சேருவோம். அம்மா வேற ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னாங்க. டாக்டர் சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறாரு. நீ மெதுவாக பணத்தை கொண்டு வான்னு சொல்கிறாரு. அங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டில்லா என்று இருவருமாக பேசிக்கொண்டே உள்ளே வர, வந்தனா அங்கு ஹாலில் உட்கார்ந்து காலுக்கு நெயில் பாலிஷை போட்டு கொண்டிருந்தாள். உள்ளே வந்த ஸ்ரீயின் கண்கள் அதை கண்டுவிட உடல் ஏதோ தூக்கி வாரி போட, கிச்சா எந்தா என்னவோ பண்ணுது கிச்சா, ஆ என்று அலறி துடித்தாள். ஸ்ரீ என்று அவன் துடிக்க, ஸ்ரீ என்று ஓடி வந்து இப்போது துருவோ அவளை தூக்கி பிடித்து கொண்டான். என்னாச்சு கிச்சா? ஸ்ரீ ஸ்ரீ இங்க பாரு. சாரே, ரெட் கலர் நெயில் பாலிஷ் கண்டா அவளுக்கு அலர்ஜியாக்கும். வாட், இப்படி ஒரு அலர்ஜியா என்று வந்தனா தன் கண்களை அகல விரிக்க, துருவோ யோசனையாக அவளை தூக்கி கொண்டு காரில் போட்டவன், நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், நீ வந்தனாவை பார்த்துக்கோ. இல்லை சாரே, இது எப்பவும் அவளுக்கு வர்றது தான். டாக்டர் சார் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு என்று விட்டு சென்னைக்கு கான்ஃபரன்ஸ் விஷயமாக வந்திருந்த டாக்டரை போய் துருவ் பார்த்தான். ஏற்கனவே கிச்சா சொன்னாரு, ரெட் நெயில் பாலிஷ் பார்த்தா இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டான்னு. ஒருவேளை அன்னைக்கு நடந்த சம்பவத்தோட தாக்கமாக கூட இருக்கலாம் துருவ். ஓ, ஏதாவது ஆபத்து உண்டா டாக்டர்? சேச்சே, எதுவும் செய்யாது, நீங்க கூட்டிட்டு போங்க. அப்ப வந்தனா சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த ஆள் பொண்ணா இருக்குமோ? பொண்ணா இருந்தா யார் அது? அவளுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? சீட்டில் தலை சாய்த்து தூங்கிக் கொண்டிருந்தவள் கண்களை இப்போது திறந்து அருகே வண்டி ஓட்டி கொண்டிருந்த துருவை பார்த்தாள். காவல் சீருடையில் கிளம்பி வந்தவன்தான். அவள் மயங்கி சரிவதை பார்த்துவிட்டு உடனே வந்து பிடித்து கொண்டான். அவசர வேலையாக வெளியே வந்தவன் இப்போது அவளை கொண்டு போய் வீட்டில் விடவும் முடியாமல் தன் காரிலேயே அமர வைத்து வேலை விஷயமாக வெளியே சென்று கொண்டிருந்தான். என்ன சாரே, வழக்கத்துக்கு மாறா ட்ரெஸ்ஸோடு இருக்கீங்க? எப்பவும் நம்ம ஃப்ரீ பேர்டை தானே சுற்றுவோம் என்ற அவள் குரலில் யோசனை தொலைந்தவனோ அவளை பார்த்து பல்லை நர்நரத்து கொண்டே, ஏண்டி உனக்கு காட்டுறத ஊருக்கே ஷோ காட்ட முடியுமா? எப்போ பார்த்தாலும் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு என்று ஸ்ரீயோ தன் முகத்தை கோணிக்கொண்டாள். ஏதாவது சாப்பிட்றியாடி? கட்டாஞ்சாயா கிட்டுமோ என்றதுமே அவனுக்கு நினைவுகள் எங்கோ போய் மண்டையில் அடித்தது. பெருமூச்சு விட்டு கொண்டவன், வாங்கிட்டு வரேன், எங்கேயும் போயிடாத, இங்கே உட்காரன என்று மணியை பார்த்து கொண்டே காஃபி வாங்க ஓடினான். ஒரு பெண்ணுக்கு தெரியாதா இரவு கூடல் நடந்ததா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு? என்னவோ செய்திருக்கிறார், அது மட்டும் தெரிகிறது. எப்படி பார்த்தாலும் அவனை பார்த்தால் கோபம் வரவில்லையே. அதுதான் என்ன மாயமோ தெரியவில்லை. அது அவளுக்கே புரியவில்லை. வந்தனா என்ற ஒருத்தி இடையில் இல்லை என்றால் அவன் கேட்கும் எதையுமே கொடுக்க அவளுக்கு தயக்கமும் இல்லை, வருத்தமும் இல்லை. தெம்மாடி போல பேசி பேசி என்னையும் கெட்டவளா மாத்திட்டாரு. எதுக்கு பிடிச்சதுன்னு தெரியாம இவர் பிடிக்குதே. நகத்தை கடித்து கொண்டே சூடான காஃபியை வாங்கி கொண்டு ஓடி வரும் துருவை ரசித்து கொண்டிருந்தாள் என்று சொன்னால் மிகையாகாது. தொப்பை இல்லாத வயிறு, நீல உயரம், அதுவும் அந்த மீசை, ஐயையோ, ஆளை கொல்லும் அமுத விஷம் என்று அப்படியே சொல்ல வேண்டும். அவன் அருகே வரும்போது ஒரு ஆண்மை மனம், அதற்கெல்லாம் எந்த நறுமண தைலமுமே ஈடு கொடுத்து விட முடியாது. தொடை அழகு தெரிய அவள் முன்பாக நிற்கும் பொழுது ஐய என்று வெட்கம் வந்தாலும் அதையும் ரசித்திருக்கிறாள் இவள். ஆண் மட்டும்தான் பெண்ணின் கவர்ச்சியை ரசிக்கலாமா என்ன? பெண் கூட ஆணின் கவர்ச்சியை ரசிக்கலாமே. தனக்கு பிடித்தவர்களை ரசிப்பதில் என்ன தவறு? ஈர்க்கும் நபரை வெறுக்க தெரிந்துவிட்டால் ஞானியாகி விடலாம். ஈர்க்கும் அவனை வெறுக்கவும் தெரியவில்லை, மறக்கவும் தெரியவில்லை. அப்படியே மாட்டிக்கொண்டு முழிக்கிறாள். சூடா இருக்குடி, பார்த்து குடி என்று ஜன்னல் வழியாக நீட்டியவன் காரில் சாய்ந்து நின்று அவனும் மிடறு மிடராக காஃபியை விழுங்க ஆரம்பிக்க, காஃபியை குடித்து கொண்டே அவனை விழுங்கிக் கொண்டிருந்தாள் ஸ்ரீ. அவள் பார்வை தன்னை வந்து அடைவதை உணர்ந்த துருவோ அவளை திரும்பி பார்க்க பட்டென்று தன் தலையை திருப்பி கொண்டாள்.
உதட்டிற்குள் சிரிப்பை அடக்கி கொண்டவனுக்கு அவளை அசைக்கிறோம் என்பது புரிந்துவிட்டது. அசைத்தாலே அடுத்தது ஈர்ப்புதான். ஈர்ப்பு வந்தால் அடுத்தது காதல். நம்பிக்கை ஆலமரமாக வளர்ந்தது. குடிச்சிட்டியா என்று தன் தலையை உள்ளே விட்டு அவன் கேட்க, அவன் மீசையில் 2 துளி தேநீர் துளிகள் ஒட்டி இருக்க, அவள் விரல்களோ அதை தீண்ட போக, செய்யும் செயல் உணர்ந்து சட்டென தன் விரல்களை இழுத்து கொண்டாள். என்னாச்சே? மீசையும் காஃபி குடிச்சிருக்கு சாரே. அப்படியா? அப்ப எடுத்து விடு என்றான் அவளின் சுட்டு விரலை எடுத்து தன் இதழ் மீது வைத்துக்கொண்டு. எனக்கு இப்படிலாம் எடுக்க தெரியாது சாரே, தொட்டு தொட்டு சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க கேட்டோ என்று தன் கையை இழுக்க போகவும் அவள் விரலை கடித்து விட்டவன், உதட்டோட உதடு வச்சு தான் எடுக்க தெரியுமோ? வேணும்னா உள்ள வரவா? சரியா? இல்ல விரல் வச்சு எடுத்து விடுறேன் என்று ஸ்ரீ தன் 2 விரலால் அவன் உதட்டோடு சேர்த்து மீசையிலிருந்து தேநீர் துளிகளையும் எடுக்க, இது சொல் பேச்சு கேட்டு நட என தலையை கோதி சிரித்து கொண்டே துருவோ தேநீர் குடிவைகளை கொண்டு போய் கொடுக்க போகவும் அவன் திரும்பியதுதான் தாமதம். சட்டென அவன் இதழ் தொட்ட விரலில் இருந்த தேநீரை ஸ்ரீ சட்டென்று தன் இதழுக்குள் விரல் விட்டு சுவைக்க, அங்கிருந்து துருவ் விசிலை அடித்து அவளை அழைத்து பார்த்துட்டேன் என்பது போல் கூறிவிட்டு போக, தலையிலேயே அடித்து கொண்டு குனிந்து கொண்டாள். ஆனால் முகமெல்லாம் குப்பென்று சிவந்து போயிருந்தது. மட்டி மடிச்சி பார்த்துட்டாரு, இனி ஓவரா பண்ணுவாரே என்றவளுக்கு வண்டியை ஓட்டும் அவனை பார்க்கவே வெட்கமாக இருந்தது. சிறிய காட்டுப்பகுதி ஒன்றில் 2 போலீசார் நின்றனர். நீ இங்கே இருன ஸ்ரீ, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று காரை திறந்து கொண்டு அவன் இறங்கிட, ஒரு பெண் போலீஸ் வேகமாக ஓடி வந்து சல்யூட்டை அடிக்க, பாடிய காட்டு என்ற துருவை கடலையை கொறித்து கொண்டிருந்த ஸ்ரீஜா இப்போது அதிர்ந்து போய் அவனை பார்த்தவள், இவருக்கு வேலையே இதானா? யாரை பார்த்தாலும் பாடிய காட்டுன்னு சொல்லிக்கிட்டு. பாவம் அந்த லேடி போலீஸ் பரிதாபமா முழிக்குது பாரு. இவரை ஒரு நிமிஷம் நல்லவன்னு நினைச்சிட்டேன். தன் மனத்திற்குள்ளேயே அவனை திட்டிக் கொண்டே, சாரே சாரே. என்னடி? இங்க வரு சாரே. ஐயோ, வேலியில போற ஓனான பேண்ட்டுக்குள்ள விட்ட மாதிரியே என் வாழ்க்கை போகுதுடி. பாவம் அந்த சேச்சி பாடியை காட்ட வெக்கப்படுறாங்க. அவங்க பாடியை காட்ட விருப்பம் இல்லை போல, விட்டுருங்களேன். எனதே, பாடியை பார்த்தாதனடி மற்றதெல்லாம் ப்ரொசீட் பண்ண முடியும் என்றவன் பொறி தட்டி அவளை பார்க்க, சரி காருக்குள்ள வாங்கல, நான் வேணும்னா உங்களுக்கு பாடியை முன்ன பின்ன காட்டுறேன். சத்தியமாக இப்போது அவனுக்கு தன்னையும் மீறி சிரிப்பு வந்துவிட்டது. நீங்க போங்க 304, இந்த மேடம் பாடியை முன்ன பின்ன காட்டிடுவாங்களா? நான் பார்க்கறேன் என்றதும் லேடி போலீஸ் தலையை சொரிந்து கொண்டே ஸ்ரீஜாவை மேலும் கீழும் பார்த்துவிட்டு நகர, பாருங்க என்று சேலையை கலட்டிவிட்டு தன் முன் அழகை காட்டி அவள் தலையை திருப்பி 2 போலீசார் தூக்கி கொண்டு வரும் பாடியை அவன் காட்ட, நான் சொன்னதே இந்த பாடிய மூடு, வண்டு கடிச்சிராம. இந்த பாடியோ? எப்பவும் கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்கீங்க சாரே என்று ஸ்ரீ தன் தலையில் அடித்துக்கொண்டே சேலையை மூடிட, என்ன கல்யாணம் கட்டிக்கிறியாடி என்ற துருவின் திடீர் கேள்வியில் ஸ்ரீ அதிர்ந்து போய் பார்க்க, ஓகேன்னு சொல்லு, பேங்க்ல கொள்ளையடிச்சதை காட்டி கொடுக்க மாட்டேன், வந்தனாவை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், உன் அத்தையை காப்பாத்துறேன். சாரே என்று அவள் நடுங்கி போய் பார்த்தாள். எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஓகே சொன்னா ஐ வில் மேரி யூ. எச்சில் விழுங்கி அவள் கன்னத்தை பிடித்து கொண்டவன், உன்னை மறுபடியும் என்னால இழக்க முடியாதுடி, பயமா இருக்கு என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டவன், 10 நாள் என் கூட வாழு, பிடிக்கலினா நானே உன்னை கொண்டு போய் ஆந்திராவில் விட்டுடுறேன், சரியா? அவள் பதிலில்லாமல் பார்க்க, இந்த அமைதியை சம்மதம்னு எடுத்துக்கவா ஸ்ரீ என்று அவள் தலையாட்ட, சட்டென்று அவள் தலையை சரித்து பிடித்து இதழை அபகரித்து கொண்டான். அவளோ திணறிட, அவனோ தன் வறண்ட இதழை அவள் இதழில் கொடுத்து ஈரமாக்கி தேர்ந்தெடுத்தான். தன் காதல் ஆழத்தை அவள் இதழில் கொடுத்து புரிய வைத்துவிட்டு நகர்ந்தவன் அவள் தலையை தன் தோள் மீது சாய வைத்து, உன்னை கரப்படுத்த மாட்டேன், பயப்படாத என்றவன் அவளை தன் தோளில் சாய தயங்கி துருவ் தோளிலேயே அவன் பைங்கிளி சாய்ந்து கொண்டது. முதலாளி. சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஆடிக்கொண்டிருந்த அந்த உருவம் கையில் சிவப்பு நிற நெயில் பாலிஷ் மின்னியது. என்னாச்சே? அந்த பொண்ணை துருவ் சார் தனியாவே விடாம கூடவே வச்சிருக்காரு. நானே களத்துல இறங்குறேன் என்று சாய்வு நாற்காலியின் ஆட்டத்தை நிறுத்தி எழும்பினான் அவன். அப்பா என்று 4 வயது மகள் ஓடி வந்து அவன் காலை பிடிக்க, சிவப்பு நிற நெயில் பாலிஷ் தீட்டிய அவன் கைகள் மகளை தூக்கி பிடிக்க, நெயில் பாலிஷ் கரைஞ்சு போச்சா அப்பா என்று தன் குட்டி பேக்கில் இருந்த சிவப்பு நெயில் பாலிஷை எடுத்து தன் தகப்பனை பார்க்க, இரத்த கண்கள் சாந்தியாகி அன்பை பிரதிபலிக்க, அவன் மகளுக்கு தன் விரலை நீட்டிட, போட்டு விடுறேன் என்று அவன் விரலுக்கு நெயில் பாலிஷை தடவி விட்ட மகளை பார்த்தவனின் முகம்
பழி வாங்க கொழுந்துவிட்டு எரிந்தது. மணிமாறன் அவன், கோணலாய் ஒருவன். அத்தியாயம் 17. சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து தோரணையாக காலை ஆட்டிக் கொண்டிருந்த வந்தனாவை பார்க்காமல் வாசலில் கன்னத்தில் கை வைத்து கிருஷ்ணமூர்த்தி உட்கார்ந்திருந்தான். இரவு நடந்தது அரசல் புரசலாக ஞாபகம் இருந்தது. இவன் அத்துமீறும் பொழுது அவன் பின்னலகில் ஒரு அடி போட்டவள், நல்லவன் போலவே இருந்துக்கிட்டு சமயம் கிடைச்சதும் வந்து மேலே பாயிரியா, கடிச்சு கொதறிடுவேன், தாலியை கட்டாம மேலே கை வச்சா அவ்வளோதான். அப்போ தாலியை கட்டிட்டு கை காலெல்லாம் வைக்கவா? தாலி வச்சிருக்கீங்களா? ஓ, இப்போ உனக்கு மேட்டர் ரொம்ப முக்கியமோ? மேடம், உடம்பெல்லாம் உதறுது என்றவனின் உதட்டோடு உதட்டை உரசிய வந்தனா, வேணும்னா ஒரே ஒரு லிப்கிஸை கொடுத்துக்கோ, மற்றபடி எதுக்கும் நோதான். அது யாருக்கு வேணும் மேடம்? இந்த உதடு வேணும் என்று இதழ் தொட்ட அவன் கையை அவள் அசைக்க பார்க்க, வருடலில் இதழ் கடித்த வந்தனா அவன் நடு விரல் பாய இடம் தேட சட்டென அதை நகட்டி விட்டவள், கண்டடத்துல டச் பண்ணி அப்படியே ஏத்தி விட பார்த்த, கறி துண்டை கவ்வி எடுத்துருவேண்டா, அதுக்கு பிறகு எதுக்கும் வழி இல்லாம கிடக்க வேண்டியதுதான், தள்ளு. வந்து ஒரே ஒரு தடவை மாத்திரண்டி. எது? ஏற்கனவே உன் மேல செம காண்டில் இருக்கேனா? ஏன் மேடம்? என்னடே மடையா? மடையாவோ? ஆமாடா டால்டா, கொத்தும் கொலையுமா எவனும் பார்த்து ஜோல் விடுற அளவுக்கு அழகாத்தானே இருக்கேன், பார்த்து சொல்டா டால்டா என்று உடலை துருத்த அந்த குட்டி விளக்கில் பெரிய அழகு சம்பவம் பண்ண வாடா என்று அவனை இழுக்க, அங்கனடா பார்வை, முகத்தை பாரு. அதை விட இதான் மேடம் நல்லா இருக்கு என்றவனின் பேச்சில் அவளுக்கே வெட்கம் வந்து ஷாலை தேடி போட போகவும் அதை பிடித்து கொண்ட கிருஷ்ணாவோ, மூடாதீங்க மேடம், நீங்க சண்டையை தொடருங்க. என்ன கேட்டீங்க? அழகா இருக்கேன்னு தானே? உங்களுக்கு என்ன மேடம், அம்சமா அழகா குண்டு கண்ணம், இருக்க வேண்டியதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல அழகா நச்சுன்னு தான் இருக்கீங்க. ஓஹோ, இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு உனக்கு தெளிவுதான் என்றதுமே அவன் கண்ணை சிமிட்ட, கோபியர்கள் கொஞ்சம் கிருஷ்ணன் தான் அவன். அடுத்தவன் பொண்டாட்டியை எல்லா ஆங்கிள்லையும் ரசிச்சு பார்த்துருக்க. அப்படியெல்லாம் இல்லை மேடம், சைட் அடிப்பேன், அது ஒரு ஹாபி, அவ்வளோதான். மற்றபடி தப்பெல்லாம் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை மேடம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்ண போகிறேன். உடல் மோத அவள் மீது படர்ந்தான். ஆண் பெண் நட்பை கண்டவன் தானே. வந்தனா துருவிடையே இருக்கும் நெருக்கமும் அதிலிருக்கும் நட்பும் அவன் அறியாது இல்லையே. ஆனால் ஏன் இந்த திருமண நாடகம்? இவர்களுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கக்கூடும் என்று யோசித்து யோசித்தே இவளை பார்க்க ஆரம்பித்தவனின் பார்வை ரசனையானதை அவனே கண்டு அதிர்ந்து நின்றான். ஐயோ அம்மே, இது எந்தா சோதனை? அன்றாட போஜனத்துக்கே தள்ளாடுற நாயை விட பாலும் தேனும் கொண்டு முகம் கழுவுற அவங்க விட அந்த கோவில் சிலையை ரசிக்கலாம், அதை சொந்தம் மட்டும் கொண்டாடக்கூடாது, தாயின் வளர்ப்பு தவறாகிடக்கூடாது என்று பயந்து போனான். கிச்சா, இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து, பணத்தை எடுத்துட்டு முதல்ல கிளம்பிரு என்று நினைத்துத்தான் பணத்தை எடுக்க தீவிரமாக நின்றதே அவன் நேரம் வந்து மாட்டிக்கொண்டான். அதை மட்டும்தான் பாத்தியா? அவள் குரல் எல்லாம் குலைந்து வந்தது. நீங்க தப்பான பொண்ணில்ல. ஓ, பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கிற பொண்ணுதான். ஓஹோ. அவன் இடையோடு காலை தூக்கி போட்டு கொண்டவள், கிளை பரப்பும் கொம்பை கண்டு வெட்கம் கொண்டவள் அவன் கன்னத்தை தாங்கி இதழில் குட்டி முத்தமிட்டு கொண்டே, நான் உன்னை காதலிக்கிறதும் அப்ப தெரியும் தானே? அவன் அமைதியாகவே அவளை பார்க்க, பரவாயில்ல, பால்வாடி பாப்பாவை நாம தான் கெடுக்கிறோமோன்னு ரொம்ப ஃபீல் ஆகி போச்சு. அப்ப உனக்கு அத்தனையும் அத்துப்படி, அப்படித்தானே? ஐ லவ் யூ கிருஷ்ணா என்றால் அனுபவித்து. ஆனால் அவன் பதில் இல்லை. உன் மேல எப்படித்தான் அப்படி காதல்னு தெரியல. எவன் வந்து நின்னாலும் ரசிக்க முடியல, ராத்திரி தூங்க முடியல. உன்னை தவிர இன்னொருத்தன் நிழல் கூட இல்லை, முடி கூட என் மேல படக்கூடாது. ஒருவேளை நீ கிடைக்காமலே இருந்திருந்தாலும் மீராவா காத்திருந்திருப்பேனே தவிர காலம் முழுக்க இன்னொரு ஆணை நான் தேடி இருக்க மாட்டேன். இதெல்லாம் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல கிருஷ்ணா. அவன் அவள் கண்ணில் கட்டப்பட்டு கிடந்தான். பட் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. இதாண்டா நான் வச்சிருக்க காதல்னு எனக்கு சொல்ல தெரியல கிருஷ்ணா. புரிஞ்சுக்கோவேன், என் கண்ணை பார்த்து பேசுது. அந்த கண்ணு, என் உதடு, இதெல்லாம் சொல்லாத 1000 காதலை உனக்கு நித்தம் 100 முறை சொல்லும். என் இதயத்துல கை வச்சு பாரேன் என்று அவன் கையை எடுத்து தன் இதயம் துடிக்கும் இடத்தில் வந்தனா வைக்க, உன் பேர் சொல்லுதா, கேட்டுப்பாரு. அவனின் தலையை இதயத்திற்கு உள்ளே அமுக்க, எங்கே கேட்க, அமுதம் வருமா வராதா என்ற ஆசையில் பிள்ளை உதட்டில் உரசியது என்று சலித்தாலும் அவனை அமுக்கிக் கொண்டே, நீ மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அழுக்கு சட்டையில சாதாரண பேப்பர் பாயா உன்னோட உருவத்தை கூட நான் பார்க்கல. ஆனா எனக்காக வந்து ரத்தமும் சதையுமா விழுந்த பாரு, அந்த முகம், அந்த அகோர முகம்தான் நான் காதலிக்க ஆரம்பிச்ச அழகிய முகமே. உன்கிட்ட வசதி இல்லாம பணம் இல்லாம இருக்கலாம், பட் என்னை சந்தோஷமா வச்சுக்குவ. உன் கூட இருந்தா நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என் அப்பா வந்து உன்னை மிரட்டுவான், கண்டிப்பா அடிச்சு கூட காயப்படுத்துவான்.
ஸ்ரீ வேணுமா நான் வேணுமான்னு கேட்பான். உன்னை ஸ்ரீயை விட்டு பிரிஞ்சுவான்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு கையில ஸ்ரீயை பிடிச்சா என்னையும் ஒரு கையில பிடிச்சுக்குவியா கிருஷ்ணா? ஏக்கமாக அவனை பார்த்தாள். அந்த ஒத்த காதலுக்காக தான் காத்திருக்கேன். நீ உடைச்சிட மாட்டியே? கொர் கொர் என்று குரட்டை சத்தம்தான் வந்தது. ஆளு தூங்கியிருந்தது. குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தவனின் உதடுகளோ அவள் அன்னப்பறவை ஒன்றில் மது அருந்த முட்டி மோதி கொண்டிருக்க, எவ்வளவு ரசிச்சு காதல சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு இங்கா கேக்குதா என்று வந்தனா அவன் தலையில் கொட்டி வைத்தவள் மீண்டும் இங்கா தேடும் பிள்ளையின் தொல்லை தாங்காமல் துருவின் அறைக்கே போய்விட்டாள். ஆசைப்படுவது எல்லா மனிதனின் இயல்புதான். அது நடக்குமா நடக்காதா என்பது விதிவிட்ட வழி மட்டுமே. துருவ் தோளில் படுத்து கிடந்த ஸ்ரீக்கு இது சரியா அல்லது தவறா என்று புரியவில்லை. ஆனாலும் அவன் அருகே வரும் அழகிய உணர்வை தடை செய்யவும் தெரியவில்லை. நான் தான் கொள்ளையடிச்சேன்னு எப்படி சாரே தெரியும்? நாங்க பக்கா பிளானோட போனோமே. மயிறு வாயில வந்துரும் பாத்துக்க. மிக்சர் பாக்கெட்டை எதுக்கடி கொண்டு போன? ஹிஹி, தூக்கம் வந்துடக்கூடாதுன்னு அதை தின்னுக்கிட்டே வேலை செஞ்சா தூக்கம் வராதுன்னு தான். தின்னியா? தின்னுட்டு கவரை எங்க போட்ட? அது டஸ்ட்பின்ல. சுத்தம் சோறு போடும்ல சாரே, அதான் அங்க. வெரி குட். அலாரத்தை அடிச்சியா? கையில உர போட்டிருந்தியா? இல்லையே, அதை போட்டா கை நச நசன்னு வந்துச்சா, அதை கலட்டி கிச்சா பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டேனா. ஷூவை கலட்டி ஏன் வெளியே போட்ட? பணம் இருக்கிற இடத்துக்குள்ள ஷூ போட்டுட்டு போகக்கூடாதுல்ல சாரே, அதான். உன்ன மாதிரி ஒருத்திய கூட்டிட்டு திருட வந்தான் பாரு, அவனை தான் செருப்பால் அடிக்கணும். அத்தனை தடயத்தையும் கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் பட்ட பாடு எனக்கு தாண்டி தெரியும். அத்தனை பொசிஷன் தெரிஞ்சு வச்ச நீ இதெல்லாம் தெரியாம ஏண்டி உள்ள போன? பொசிஷன் முக்கியம் சாரே, பக்ஷே இது முக்கியம் இல்லைல்ல. ஒரு தடவை கொள்ளடிக்க போறோம், பொசிஷன் லைஃப் லாங் வேணும்ல என்றவளின் பேச்சில் இவனுக்குத்தான் தொண்டை ஏறி இறங்கியது. உண்மையாவே உனக்கு எல்லாம் தெரியுமாடி? கண்ணை உருட்டியது அவன் கள்ளக்குட்டி. அவனை மறந்து வேண்டுமென்றால் போயிருக்கலாம். ஆனால் குணம் அப்படியே இருந்து தொலைத்து அவனை பித்தம் கலங்க வைத்தது. அவளின் நெற்றி தழும்பில் முத்தமிட்டவன் சட்டையை கொத்தாக இழுத்து கொண்டவள், சாரே சாரே உங்களை ஆம்பளை சில்க்குன்னு எல்லாரும் நம்பிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண? பக்ஷே ஞான் மட்டுமே அறியும், வாய்தான், செயல்ல ஒன்றும் இல்லைன்னு. சாருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளோ? யாருக்குடி ஸ்டார்டிங் ட்ரபிள்? உங்களுக்கு தான் என்று உதட்டை சுழித்து கொண்டு இறங்கி ஓடப்போனவளை இழுத்தவன், எங்கடி போற? கலர் கலராக வாங்கிட்டு வரேன் சாரே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், நாளைக்கு மேரேஜ். இன்னைக்கு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா மேரேஜ், இலங்கில் பாஸ் ஆகிற வரைக்கும் என்கிட்ட பயிற்சி பண்ணுங்க, ஞான் உங்களுக்கு சொல்லித்தரும் என்று அவன் பர்சையும் தூக்கி கொண்டு ஓடியவளை தலையில் அடித்து பார்த்தான். எத்தனை நைட்டு இவளை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க போறனோ தெரியலையே. குழந்தையெல்லாம் இப்ப வேண்டாந்துரு, இன்னும் 2 வருஷம் போகட்டும் என்று மருத்துவரின் ஆலோசனையை கேட்டுவிட்டு இவன் தலையை தடவிட, குழந்தைதான் வேண்டாந்துரு என்று மருத்துவர் அவனின் யோசனை முகத்தை பார்த்து சிரிக்க, சேச்ச அப்படி இல்லை டாக்டர், ஆளு கொஞ்சம் இல்லை நிறையவே டெம்ப் பண்ணிவிட்டு சோதனை பண்ணிடுறா, அதான் என்று அவன் கம்பீர முகம் கூட வெட்கத்தில் சிவக்க, அதான் ஏகப்பட்டது இருக்கே சார், ட்ரை பண்ணுங்க என்றதுமே உதட்டுக்குள் ஆசையை மறைத்தான். இவள் தரும் போதைக்கு எப்போது கட்டுப்பாடு இழக்கும் என்று தெரியாதே. அரை அறையாக பாக்கெட்டை வாங்கி போட்டு வைத்திருக்கிறான், ஆபத்துக்கு உதவுமே என்று. அவ வச்ச சிலுக்கு பேருக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே என்று முணங்கி அவளை பார்க்க, அண்ணா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் 2, லாவெண்டர் ஃப்ளேவர் 2, சாரே வேற எந்தா வேணும் என்று மெடிக்கலில் நின்று மானத்தை வாங்கும் அவளை முறைப்பதை தவிர அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. எல்லாவற்றையுமே வாங்கி கொண்டு திரும்பிய ஸ்ரீயின் எதிரே ஓடி வந்து ஒரு குழந்தை விழ, அச்சோ அப்பா என்று அலறிக்கொண்டே அந்த குழந்தையும் அழ, அச்சோ பார்த்து போ குட்டி என்று ஸ்ரீ குழந்தையை தூக்கிவிட்டவள், எங்கேயாவது அடிபட்டுடுச்சோ என்று கேட்டுக்கொண்டிருக்க, அதற்குள் காரை விட்டு இறங்கி ஓடி வந்த மணிமாறனோ இவள் கையில் இருந்த பிள்ளையை வெடுக்கென்று புடுங்கிக் கொண்டு அருகே இருந்த மருத்துவமனையின் உள்ளே நுழைந்து விட்டான் என்று உதட்டை பிதுக்கிய ஸ்ரீயோ ஏதோ தோன்றவும் மறுபடியும் மணிமாறனை திரும்பி பார்க்க, அவளை அங்கிருந்தே தன் பார்வையால் எரித்து கொண்டு நின்றான் மணிமாறன். இவளுக்கோ அந்த பார்வையில் உடலெல்லாம் சில்லிட்டு போக வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள். இது அவளோட ஃபைல், ஐ நீட் அ டீட்டெயில்ஸ் என்று மணிமாறன் ஸ்ரீயின் மருத்துவ ஃபைலை தூக்கி மருத்துவரின் முன் போட, மருத்துவரோ அதை பார்த்துவிட்டு, மறுபடியும் ஞாபகங்கள் வந்தா அந்த பொண்ணு பிழைக்காது மாறன். ஓ என்று புருவத்தை நீவியவனின் உதட்டில் பல நாட்கள் கழித்து சிரிப்பு வந்தது. ஞாபகம் வர வச்சிருவோம் என்று மீசையை திருகி அவன் கண்ணில் சிரித்து பேசும் ஸ்ரீயும் அவளை அணைத்து கொண்டே நின்ற துருவின் முகத்திலிருந்த நிம்மதியும் திபு திபுவென்று எரிய வைத்தது. மணிமாறண்டா, வெச்ச குறி வெச்சதுதான்,
என்றபடி மறையும் அவர்களையே பார்த்து கொண்டே நின்றான். அத்தியாயம் 18. சரே, ஃப்ரீ ஆயிட்டுண்டோ என்று வந்த கிருஷ்ணாவை தலையை தூக்கி பார்த்தான். ஆபீஸ் வரை வந்து நின்ற அவனை யோசனையாக பார்த்தவன், இங்க தனியா என்ன பண்ற? தனியா வரல சரே, ஸ்ரீயும். இடியட், அவளை கூட்டிட்டு இங்க எதுக்கு வந்த? எங்கவ என்று பதறி போய் எழும்பினான். ஆனால் அவளோ அங்கே நின்ற பெண் ஏட்டிடம் அரட்டை அடித்துக்கொண்டு செல்ஃபி எடுத்தபடியே நின்றாள். உங்களோட ஒன்னு பைத்தியமா இருந்தா கூட பரவாயில்ல, சேர்ந்திங்க பாருங்க அறையும். பல்லை கடித்து கொண்டான். ஆபத்து வெகு அருகில் நெருங்குகிறது என அவனும் அறிந்து கொண்டான். எத்தனை குற்றமும் பின்னணியும் அலசி ஆராய்ந்திருப்பான் அவன். இரவும் பகலுமாக குற்றவாளியின் அருகே வரை போய்விட்டான். அன்று குற்றவாளி சம்பவ இடத்திற்கு வந்த காரை வைத்து தடயத்தை எடுக்க, அதுவோ ஏதோ ஒரு பெண் பெயரில் ரிஜிஸ்டர் ஆகி இருந்தது. அந்த ஆளை தேடி போனால் அந்த பெண் இறந்து 2 வருடங்கள் ஆகிறது என்ற தகவல் தான் வந்து சேர்ந்தது. சார், அந்த பொண்ணு இறந்து 2 வருஷம் ஆகுது. மெக்கானிக் ஷாப்பில் நின்ன காரை சில சமயம் காரை ரிப்பேர் பண்ண விடுறவங்களுக்கு சப்ஸ்டியூட்க்கு கொடுப்போம், அப்படி போயிருக்கும் சார். அந்த டீட்டெயில்ஸ் கொடு. எஸ் சார் என்று ஃபைலை பார்க்க அதுவோ மாயமாகி இருந்தது. யோசித்து கொண்டே காரில் வந்து ஏறிய த்ருவ் ஏதோ தோன்றவும் தன் காரில் வைத்திருந்த ஸ்ரீயின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்க, ஷிட், எதிரி என் கூடவே இருக்கானா இல்ல என் பின்னாடியே சுத்துறானா என்று காலை உதைத்து கொண்டே நின்ற த்ருவை உதட்டை பிதுக்கி பார்த்து கொண்டே பைக் டேங்க் முன்பாக ரிப்போர்ட்டை சொருகி கொண்டே தன் மகளை தூக்கி அதன் மீது வைத்துவிட்டு மணிமாறன் கேஷுவலாக த்ருவை கடக்க, பாய் அங்கிள் என்று கையசைத்து விட்டு போகும் ஹெல்மெட் போட்ட குட்டி குழந்தைக்கு அவனும் குட்டி புன்னகையை கொடுத்து கொண்டு நின்றான். அப்பா, அந்த ஃபைல் எடுத்து தந்ததுக்கு சாக்கி என்ற மகளை பைக்கை ஓட்டிக்கொண்டே குனிந்து இச்சென்று வைத்தவன் கண்ணாடியின் வழியாக தலையை பிடித்து கொண்டே நின்ற த்ருவை விசிலடித்து கொண்டே பார்த்தபடி போனான். யாராருக்கும் என்று தேடி தேடி ஏதோ இப்போதுதான் பக்கம் போயிருக்கிறான். இன்னும் ஆள் யார் என்று மட்டும்தான் அறிய வேண்டும். அதுவரை இவளை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பாக வைக்க நினைக்க அதுகளோ பிக்னிக் போவது போன்று ஊரை சுற்றுகிறது. அறிவு கெட்டவனே, இப்ப எதுக்குடா? டே, என்னடா பண்ற? த்ருவ் பதறி போய் நகர, சாரே என்று காலிலேயே விழுந்த கிருஷ்ணா கண்ணீர் வந்து அவன் காலை சுடவும் சட்டென பதறி போன த்ருவோ, ஏய் கிருஷ்ணா, என்னாச்சிப்ப? காலை விடாமல் அத்தனையையும் சொல்லி முடித்து விட்டான். வேற வழியே இல்லாம திருடிட்டோம் சாரே. என்னை நம்பித்தான் சார் ஸ்ரீ இருக்கா. ஜெயிலுக்கெல்லாம் போறத பத்தி கூட எனக்கு பயம் இல்லதான். ஆனா அவளை ஏமாத்திராதீங்க சாரே. உங்களை உண்மையா நேசிக்கிறா அவ. முதல்ல எலும்பு கிருஷ்ணா, நீ இங்க உட்காரு வா என்று அவனை இருக்கையில் அமர வைத்தவன் நீரை கொடுத்து குடிக்க வைத்து அவன் நீரை குடித்து முடிக்கும் முன்பாக தான் யார் என்பதை சொல்லியவன் அவன் அதிர்ந்து போய் த்ருவை பார்க்கவும், நான் தான் உன் காதலன்னு சொல்ல முடியாத வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் கிருஷ்ணா. காலத்துக்கும் அதை என்னால சொல்லவும் முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அவன் மறுபடியும் என் மடியிலேயே வந்து விழுந்தது மட்டும்தான். இவன் நிலைமைக்கு மட்டும் காரணமா இருக்கிற அவனோ இல்ல அவளோ யாருன்னு கண்டுபிடிக்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அவனை கண்டுபிடிச்சு இவன் அனுபவிச்ச வழியில ஒன்னு விடாமத அவளுக்கே நான் கொடுக்காம ஓய மாட்டேன். சார், ஸ்ரீக்கு மறுபடியும் ஆபத்தா? 100%. எந்த நிலைமையிலுமே அவளோட கடந்த காலம் என்னோட ஸ்ரீக்கு ஞாபகம் வரக்கூடாது என்றவன் கிருஷ்ணாவின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டு, நன்றின்னு ஒரு வார்த்தையை சொல்லி நீ செஞ்ச எல்லாத்தையும் கலங்கப்படுத்த விரும்பல. உன் பொண்ணை கண் கலங்காம நான் பாத்துக்கிறேன். அவ உங்களை கண் கலங்காம வச்சிருந்தா சரிதான் சாரே. வாய் விட்டு சிரித்த த்ருவோ, அதென்னவோ உண்மைதான். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு சாரே. என்ன உன் பயம்? கண்டபடி அவகிட்ட நடந்துக்கிறாரே, அவளை ஒருவேளை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருவாரோங்கிற பயம் தானே. அதனால தானே என் காலை வந்து பிடிச்ச. அது கிருஷ்ணா இப்போது நெளிந்து கொண்டே தன் தலையை சொரிய, அவ என் பொண்டாட்டிடா, தாலிய கழுத்துல கட்டல. ஆனால் என்று தன் இருதயத்தை தொட்டு காட்டியவன், என்னைக்கு அவளை நெஞ்சில சுமக்க ஆரம்பிச்சனோ அன்னையிலிருந்து அவ திருமதி த்ருவ் சாஸ்திரி தான். எங்கேயாவது அந்த மாடு சோபாரிக்கிட்டு இருக்கும், பத்திரமா கூட்டிகிட்டு போய் வீட்டுல விடு. என்றவன் இன்னும் கிருஷ்ணா தன் தலையை சொரிந்து கொண்டே இருக்க, என்னடா? இல்ல, வந்தனா மேடம் என்ன லவ் பண்றாங்க போல. ஓ, ஆனா அதுக்கு நான் தகுதி இல்லை சாரே. மேடமுக்கு புரியும்படி சொல்லி கொடுங்களேன். உயிரை காப்பாத்தினதுக்காக லவ் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல அது என் கடமை, அதை செஞ்சேன், அவ்வளோதான். என்னை கடந்து போக சொல்லுங்க. என்னால் யாரையும் எதிர்த்தெல்லாம் போராட முடியாது. சாரி, எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பலமும் கிடையாது. காயப்பட்டு நின்றுருவாங்க அவங்க என்றவன் த்ருவ் பேச வாய்ப்பே கொடுக்காமல் வெளியே செல்ல போகவும், கிச்சா, போகும்போது எனக்கு பவன்ல ரசகுல்லா வாங்கிட்டு போவேன், நான் சார் கூட வந்துடுறேன் என்று கதவை திறந்து கொண்டு ஸ்ரீ உள்ளே வந்தாள். சாப்பாட்டு கூடையோடு உள்ளே வந்த ஸ்ரீ அனுமதியே இல்லாமல் த்ருவின் இதயம் மட்டும் இல்லை, அறைக்குள்ளேயும் நுழைந்து கொண்டாள்.
ஏய், இங்க என்ன நான் வேலை இல்லாம இருக்கனா? சாப்பாட்டு கூடையோட வந்து ஜாகாவை விரிச்சு உட்கார்ந்துருக்க நீ. எப்படியும் மதியம் சாப்பிடுவீங்க தானே சாரே, அது என் கூட சாப்பிடுங்க. மேஜை மீது வைத்திருந்த ஃபைல் அத்தனையுமே நகர்த்தி வைக்க, நீ காலம் முழுக்க தொல்லதான்னு தெரிஞ்சும் உன்னை அடிக்கவும் முடியாம வாழ்க்கையை விட்டு நகர்த்தவும் முடியாம ஐயோ பல்ல கடிக்க வைக்கிறா பாத்தியா? பின்ன எந்தா சாரே, 10 நாள் பழகி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எதையும் பழகவே வரல. அதான் நானே பழக வந்துட்டேன். வாங்க சாரே பழகலாம். அதுக்கு முன்ன இப்ப சாப்பாடு. தெம்பா வேலை செய்யலாம்ல. மருதாணி நிற சேலை, கருப்பு நிற பிளவுஸ், தலையை பின்னி ஒரு ரோஸ் குத்தி அழகி கண்ணை பறித்தாள். கையை தூக்கி நெட்டி முறித்து சீட்டில் சாய்ந்தமர்ந்தான். காலையிலேயே இந்த அழகை பார்க்காமல் கிளம்பி வர பெரும் அவஸ்தைப்பட்டான். இரவு அவன் மீது வந்து ஏறும் காதலியை கதை பேசி அதை பேசி ஏமாற்றி தூங்க வைத்து விட்டான். ஆனாலும் அது தினமும் முடியாது என்று தெரியுமே. சேச்சி, நான் சாரை லவ் பண்றேன் என்று வந்தனாவின் முன்பாக போய் காலையிலேயே நிற்க, பண்ணிக்க, எனக்கு தெரியாம செஞ்சதான் இது தப்பு, தெரிஞ்சு பண்ணலாம். சக்களத்தி சண்டை போடலாம், ஓகேவா என்று வழியில் நின்ற கிச்சாவை இடையில் அப்படியே இடித்து தள்ளிவிட்டு போகவும், சரி சேச்சியும் பர்மிஷன் தந்துட்டாங்க, வாங்க வாங்க வந்து கிட்னி புடுங்குங்க என்று காக்கி சட்டையில் நின்ற அவன் பேண்ட் பெல்ட்டை பிடித்து இழுக்க போக தப்பித்து பிழைத்து சிங்கம் பங்கமாகாமல் ஓடியது. ஐயோ, பின்னாடியும் வந்து இங்கேயும் காதல் தொல்லை பண்றாளே என்று சலித்தாலும் கூட பல வருடமாக அவளை தேடி அலைந்து வெளுத்து போன அவன் கண்களுக்கு இந்த தொல்லை நிரம்ப நிரம்ப பிடித்தது. பிச்சு பிச்சு தின்னுடு என்று அவனே காதல் அதிகாரம் அவளுக்கு கொடுத்து விட்டான். வாங்க வாங்க சாப்பிடுவோம் சாரே. ஏய், வேலை இருக்குடி. இது ரசம், இது சோறு, இது அவியல், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாதத்துக்குள்ள வச்சு அப்படியே அப்பளத்தை மேலே பரப்பி எனக்கு அள்ளித்தாங்க சாரே என்று சட்டமாக மேஜை மீது அமர்ந்திருந்த அவன் கள்ளக்குட்டியை கன்னத்தை பிடித்து இழுத்து கடித்து வைத்தவன், நான் கூட எனக்கு தான் பாசமா அள்ளித்தர போறேன்னு நினைச்சா நீ உனக்கு அள்ளித்தர ஆள் தேடி இருக்க. அதே அதே, நான் ஏசிபிடி, ஊரே பார்த்து நடுங்குது. ஆனா நீ இப்படி என் தோள் மேல உட்கார்ந்து விளையாடுறியே, பயமா இல்ல? அப்போதும் சரி இப்போதும் சரி அவனை கண்டு அவள் பயந்ததே இல்லையே. அதை பார்த்து பயப்படல, மற்றதை பார்த்தா பயப்பட போறேன். கால் மேல் கால் போட்டு கப்பை மறைத்து அவனை கண்டு கொண்ட காதலி, சரி ஒன்னு சொல்லவா? தன் முன்பாக உட்கார்ந்து குனிந்து அவன் அருகே போய் ஸ்ரீ கிசுகிசுப்பாய் கேட்க, என்றவனுக்கு குளிமச்சம் பெரும் சோதனை பண்ணியது. குனிந்ததும் சேலை தாண்டி சகலமும் முன்னே வந்து குதித்து, இந்தா இதான் குயில், நீதான் உதறி வச்சு பாடம் படிக்கணும் என்பது போன்று அங்கு நின்ற அழகை கடிக்க அவன் பல் குறுகுருவென்று வந்தது. என்ன அந்த ஒண்ணு? அதுவா, இதுக்கு முதல் ரசிகை நான் தான் என்று இடத்தை பார்த்து கொண்டே ஸ்ரீ கண்ணடிக்க, அவ்வளவு தாண்டி லிமிட் உனக்கு என்றவன் அவளை இடையை பிடித்து தூக்கி தன் தொடையில் இரு பக்கமும் கால் போட்டு ஸ்ரீயை அமர வைத்தவன் தன் முகம் முன்னே வந்த சில்லு கருப்பட்டியின் அழகை ஆடையோடு நச்சென்று கடித்து வைக்க, என்றவளின் பேச்சு சற்றென்று தடைப்பட்டு அவன் பிடரி முடியை அலைந்தவள் இருக்கும் இடம் உணர்ந்து பதறிப்போய் எழும்ப போகவும், சரி சரி சும்மா விளையாண்ட சாரே, விடுங்க விடுங்க, நீங்க உங்க வேலையை பாருங்களேன், நான் வீட்டுக்கு என்றவள் என்று கத்திவிட்டாள். அவள் சேலை மீதே அவன் கைகள் பிடித்து விளையாட ஆரம்பித்து விட்டது. இத அங்கங்க சீண்டி சீண்டி விட்டு ஏத்தி விடும்போது யோசிச்சிருக்கணும், ஒழுங்கா ஒத்துழைப்பு தாடி என்றவனோ பச்சையாக அவள் இடையை உரச, ஐயோ சாரே இது ஆபீஸ் வேலை தானடி பார்க்கறேன் என்றான் அவளோடு நெகிழ்ந்து கொண்டே. சாரே என்றவனுக்கு உயிர் போக வைக்கும் வரம் தந்தாள். ஆசையில் முகம் சிவந்து போய் இருவரும் இருக்க, சார் என்று கதவு தட்டப்படவும் இருவருமே தங்களை சரிப்படுத்த, அரைகுறையாக தின்று தின்று அவனுக்கு பெரும் பசி. அவனை பார்த்து கொண்டே கொக்கி மாட்டும் காதலியை கடித்து தின்று பசியார கண்களால் கேட்கவும் அவளும் அப்படியே காட்டி உள்ளே போட்டுக்கொண்டே என்று தலையசைக்கவும் போனை எடுத்து வந்தனாவுக்கு போட்டவன், நைட்டு ஃபார்ம் ஹவுஸ் போறேன். ஓஹோ, நடக்கட்டும் நடக்கட்டும் என்று கிண்டல் செய்து அவளுக்கு பதில் கூற முடியாமல் போனை அணைத்து வைத்தவன், முடியலடி, கல்யாணம் வரைக்கும் தாங்காது போல என்றவன், கார்ல போயிரு, லீவ் அப்ளை பண்ணிட்டு வரேன் என்றவனின் மீசையோடு கடித்து வைத்துவிட்டு ஓடும் காதலியை பார்த்து கொண்டே வெளியே வந்தவனின் கையில் எஸ்ஐ வந்து ஒரு ஃபைலை கொடுத்து, ஏதோ உங்க பேர்ல பார்சல் வந்திருக்கு சார். ஓ, இப்ப வேலையா போறேன், வந்து பார்க்கறேன் என்று காதலி தந்த மயக்கத்தில் ஃபைலை தூக்கி பிரித்து கூட பார்க்காமல் மேஜையின் மீதே போட்டுவிட்டு போய் காரில் துருவ் ஏறினான். அந்த பார்சலின் உள்ளே துருவ் கண்டுபிடித்த அத்தனை ஆதாரத்தையுமே வைத்து சஸ்பெக்டட் அக்யூஸ்ட் மணிமாறன் என்று அவன் போட்டோவோடு இருந்தது. ஒத்த நொடி அதை திறந்து பார்த்திருந்தால் நலமாக இருந்திருக்கும். அத்தியாயம் 19. இடம் எப்படி இருக்குடி
சுற்றியும் வயல்காடு, அதன் நடுவில் கண்ணாடி வீடு. பார்க்கவே அவ்வளவு அழகாகவே இருந்தது. யாரு சார் இடத்தெல்லாம் பார்க்க வந்தது? நீங்க என்ன பார்க்க போறீங்க? நான் உங்களை பார்க்க போறேன். இதுல இடம் எப்படி இருந்தா என்ன சார்? உன்கிட்ட எவனாவது வாய் கொடுத்து தப்பிக்க முடியுமா? உன்னை பத்தி தெரிஞ்சும் கேட்டது ஏன் தப்பு தாண்டி. என் முதுகல உப்பு மூட்டை ஏறிக்க. அப்படியே அவளை சுமந்து கொண்டே வீட்டிற்குள் போனான் துருவ் சாஸ்திரி. டியூட்டி போயிட்டு அப்படியே வந்ததுல உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கு. நான் வேணும்னா வந்து குளிச்சு விடவா சாரே? வந்துடாதன்னு சொல்ல வந்தேன். நான் பார்க்காதது போலத்தான், அப்படியே இவரும் காட்டாதது போலத்தான் என்றவளின் உதட்டை சுளித்த அந்த சுளிப்பை பார்த்துவிட்டு அவள் உதட்டிற்கு பாவமே பார்க்காமல் அவளை வைத்து செய்ய ஆசை வர வைத்தாள். நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று அவனை இடித்துவிட்டு குளியலறையின் உள்ளே போய் மறைந்து அவளை பார்த்து கொண்டே படுக்கையில் விழுந்தான். டக்கென்று கதவை அவள் திறக்க அப்பா என்று மூச்சடைத்தது. அவன் கலட்டி போட்ட சட்டை மட்டும் அணிந்து கொண்டு வெளியே வந்த காதலியை பார்த்து முகம் முழுக்க சிவந்து போனவன், வந்து வச்சுக்கிறேன் என்று கண்ட இடத்தை அப்படியே அழுத்திவிட்டு பதிலுக்கு பதில் பிடித்து விளையாடிவிட்டு போன அவள் செயலில் தலையை உதறிக்கொண்டான். காதல் மட்டுமல்ல, காமமும் ஒருவர் கொடுத்து ஒருவர் எடுப்பதுதான். பரிமாறிக்கொண்டால்தான் இருவருக்கும் திருப்தியாகும். ஒருவரே காதல் காமத்தை அனுபவித்தால் அதில் என்னதான் இன்பம் உண்டு? அவனுக்கு போதை அவள் உடல் வனப்பு இல்லை. அவள் பேசுவாளே, அதில் கொஞ்சி பேசினால் ஒரு வகை போதை, உதட்டை பிரிக்கி பேசினால் ஒரு வகை போதை, கண்ணை சுருக்கி பேசினால் ஒரு வகை போதை. மொத்தத்தில் நடமாடும் கொக்கைன் தோட்டம் அவள். இங்கதானே வச்சேன், எவட போயி என்று ஸ்ரீயோ அவன் சட்டை மட்டும் போட்டுக்கொண்டு குனிந்து நின்று எதையோ தேடிக்கொண்டிருந்தாள். குளித்துவிட்டு தலையை துவட்டி கொண்டே வந்த துருவ் எச்சில் விழுங்கினான். பல பளவென்று தொடை அழகை காட்டிக்கொண்டு அவன் சட்டை தொடை வரை கிடந்தது. காலில் குட்டி குட்டி நீர்த்துவளைகள் அங்கும் இங்குமாக தேங்கி நின்றது. குளித்துவிட்டு போட்டிருந்த தலைமுடியில் நீர் கசிந்து அந்த வெள்ளை நிறை சட்டை உள்ளே சிவப்பு நிற முயல்கள் இரண்டுமே முட்டி மோதி கருப்பு கண்ணை விழித்து பார்த்து கொண்டிருந்தது. என்னடி வெறும் சட்டையோட நிக்கிற? சேலை கட்டுற ஐடியா இல்லையா? உள்ளேயும் எதுவும் இல்லை போல என்று வஞ்சனையே இல்லாமல் அவளை பார்த்து கொண்டே துருவ் அருகே வர, எப்படியும் அதையெல்லாம் கலட்டத்தானே செய்யணும். அதான் கலட்டும் போது கொக்கி கலண்டு போச்சுன்னா வேஸ்டா போகும்ல சாரே, இதோ பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் என்றவள் இரட்டை ஆடையை ஆட்டி காட்ட அதை கையில் வாங்கி முகத்தில் வைத்து தேய்த்த துருவுக்கு உச்சியில் போதை கிறங்கடித்தது. அவள் வாசம் தரும் சுகத்துக்கு வாழ்நாள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விடலாம் போலிருக்கிறது. செம வாசண்டி, இதுக்கே பிக்கப் ஆகுது பாரு என்றான் அவளை பின்னோடு அணைத்து தூக்கி கொண்டே துடித்த அழகை முட்டி காட்டியபடியே. ஓ, அப்ப இதுக்கு என்றவள் கண்ணை காட்ட அதையும் அப்படியே தூக்கி வாசம் பார்த்தவன், இதை விடவே மனசுலடி, இன்னும் போதை ஏறும்னு நினைக்கிறேன்டி. அவள் அரை துணி கூட ஆலமரத்தை அசைத்தது. ஓ, அப்ப நான் எந்தா செய்யும்? நீ எனக்கு இதை வச்சு பண்ணு. உதட்டில் பிடித்து அவன் கொடுக்க அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டே ஸ்ரீ அவனை பார்க்க அவள் காதில் மீசை உரசிக்கொண்டே, சேலையை கட்டிட்டு வாடி. ஏன்? அதெல்லாம் நீ போட்டுக்கிட்டு அதை நான் உதட்டால கடிச்சு கலட்டி அதுக்கு பிறகு உள்ள பதுங்கி கிடக்கிற எல்லா அழகோடையும் விளையாடி முகத்துல உரசி விளையாடுற சுகமே வேற தெரியுமா என்றான். அவன் பேச்சிலேயே கிளர்ந்து நின்ற அந்த மச்சத்தை ஒற்றை விரலில் திருகி பிடித்து விளையாடி கொண்டே. அப்படியே அவன் பேசவும் ஆ என்று முணங்கியவள் அவளுக்கும் அந்த போதை வேண்டும் போல இருக்கவும் அவனை விட்டு குதித்து ஓடிப்போய் கபோர்டை திறக்க விதவிதமான சேலைகள். எப்ப வாங்கி வச்சிங்க? எப்பவோ. அவளை என்று காதலிக்க ஆரம்பித்தானோ அப்போது தொடங்கியது இது. எங்கே போனாலும் வந்தனாவுக்கு ஏதாவது வாங்கும் துருவ் இவளுக்கு மட்டும் சேலை ஜாக்கெட் என்று பார்த்து பார்த்து வாங்கி வர, ஏன் சேலை எனக்கு எடுத்து தந்தா ஆகாதா என்று வந்தனா முறைப்பாள். சேலை என் கேரளத்து பைங்கிலிக்கு மட்டும்தான் என்று கண்ணை சிமிட்டுவான். அவன் கண் முன்னே சேலை கட்டும் அவளை படுக்கை மீது உட்கார்ந்து பார்த்தவன் என்னவோ டவலோடு மட்டுமே இருக்க, எனக்கும் ஆசை இருக்காதா சாரே, நீங்களும் இதெல்லாம் போட்டு வாங்க என்று சட்டை பேண்டை அவள் கண் காட்ட, இது போதும், இதை நீ உதட்டால கடிச்சிடு, ஓகேவா? அவனுக்கு நிகரான ஆசையில் அவனை திரும்பி பார்த்தவள், ஓ, நான் இதெல்லாம் யோசிச்சிட்டீங்களா சாரே? இதுக்குத்தான் வெறும் தியரி மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றது. பிராக்டிக்கலா நிறைய பண்ணி பார்த்திருந்தா இப்போதைக்கு உனக்கு இதை பத்தி அத்தனையும் தெரிஞ்சிருக்கும்ல. கோட்டை விட்டுட்டியே என்றவன் சேலை கட்டி அவன் அருகே வந்த ஸ்ரீயை தூக்கி கொண்டு பால்கனியில் போடப்பட்டிருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்து அவளையும் தன்மேலே படுக்க போட்டு கொண்டான். ஐஸ் காற்று போல சிலு சிலுவென்று அந்த இரவு காற்று இருவர் மீதுமே பட்டு குளிர வைக்க ஒரு போர்வையை எடுத்து இருவருக்கும் மூடிக்கொண்டவன் தன் நெஞ்சில் கதகதப்பாக அவளை படுக்க போட்டுக்கொண்டே, ஏதாவது பேசுடி. நான் ஏதாவது பேசினா தப்பு தப்பா தான் பேசுவேன், பரவாயில்லையா சாரே?
நீ காஜா பேசு, நான் உன்னை விட காஜா பேசுறேன். பேசி பேசிய உச்சிக்கு போயிருவோண்டி என்றவனின் கைகளோ சேலை கட்டியும் அழகு அத்தனையையும் காட்டிக்கொண்டு கிடந்தவளை அப்படியே மேய்ந்தது. சிறிது நேரம்தானே, அத்தனையும் அவனுக்கே அவனுக்காக ருசித்து ரசித்து ஒவ்வொன்றாக முத்தமிட்டு சுவைக்கப் போகிறானே. ஏற்கனவே அன்று சுவைத்ததுதான். ஆனாலும் போதையில் மறந்து போன பலவற்றை இன்று ஆழ்ந்து அனுபவித்து சுகித்து சுவைத்து தின்ன பேராசை பிடித்தது ஆண் கொம்புக்கு. இப்போதே அதில் நெருப்பு பற்றி எரிந்ததை அவளும் அறியத்தான் செய்தாள். வேண்டுமென்றே அவனுக்கு உஷ்ணத்தை கூட்ட அவள் விரல்கள் அவன் உடலோடு விளையாடி கொண்டிருந்தது. ஒருவேளை நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டா என்னடி பண்ணுவ? பயமே இல்லாம இப்படி என் மேல கிடக்குற என்றான் அவள் முகம் மறைத்த முடியை கோதி விட்டு கொண்டே. உங்களை நம்பி யாரு லவ் பண்ணா சாரே? நான் என்ன நம்பி லவ் பண்றேன் சாரே. நீங்க வேணும்னா என்னை ஏமாத்திட்டு போகலாமா இருக்கும். பக்சே நான் ஏமாத்த மாட்டேன். என் லவ் அப்படியே தான் இருக்கும். பின்ன ஏண்டி என்னை மறந்து போன என்று கேட்க வாய் வரை வந்த வார்த்தையை அப்படியே தொண்டைக்குள் இழந்த காதலை அடைத்து கொண்டவன், இதான் லவ்வா? ஒருவேளை என் மேல அஃபெக்ஷனா கூட இருக்கலாம்ல. நான் உன்னை அங்க இங்க தொட்டு டெம்ப் பண்ணதுல ஒரு விதமான உணர்ச்சி கொந்தளிப்பு தான், அப்படி கூட சொல்லலாம்ல. எந்த சாரே, ஞான என்ன குட்டி குழந்தையோ? அஃபெக்ஷன் பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு எவ்வளவு டீப்பான உணர்வு தரக்கூடிய விஷயங்களை கூட நான் பார்த்துருக்கேன். ஆனா அதெல்லாம் எனக்கு உணர்வு தந்துட்டில்ல சாரே. ஓ, இதுல இவ்வளோதான் இருக்கா அப்படின்னு கடந்து போயிடுவேன். ஆனா நீங்க தொட்ட ஒத்த தொடுக கூட என்னை உச்சி வர சிலிர்க்க வச்சிருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சாரே? அப்ப காதல்னா இதானா? தொடுகையில தொடங்கிறது காதலான்னு எனக்கு தெரியாது. ஆனா மனசுக்குள்ள ஒருத்தருடைய ஆளுகை இருந்தால்தான் உடல் அளவுல அந்த தொடுகையை ரசிக்கவே வைக்க முடியும். உங்க தொடுகை எனக்கு ரசிக்குதுன்னா என் மனசுக்குள்ளேயும் நீங்க இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அண்ணா, எனக்கு ஒன்று மட்டும் அறிந்துட்டில்லா சாரே. அது எப்படி உங்களை இவ்வளவு குறுகிய டைம்ல லவ் செஞ்சேன்? அந்த ஒரு காரணம் தான் புரியவே இல்லை. அது வந்து இல்லாத மூளைய அதிகமா போட்டு யோசிச்சு கரைச்சிடாத. நீ உனக்கு பிடிச்ச பொருளோடவே விளையாடுடி செல்லம் என்று இடையை தூக்கி கொடுக்க அவள் உதட்டை கடித்து கொண்டே, போங்க சாரே, நான் சும்மா சொன்னேன் என்று சினிங்கி அவளை தன் தொடையில் வலிக்கு விளையாடும் வஞ்சர மீனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன் இளமை இரையாக போவதை நினைத்து அவசைதான் அவனுக்குமே. சாரே, நீங்க முதல் தடவை நுழையும் போது நானு கத்துவேன், நீங்க முதட்ட கடிச்சுக்கணும், சரியா? அவளை மேலும் கீழும் பார்த்த துருவோ, அது முதல் தடவை பண்றவங்களுக்குடி என்று சொல்ல வாய் வரை வர, சரி என்று சிரித்து கொண்டே தலையாட்டினான். அப்புறம் நிறைய நேரம் வேணும் கேட்டோ? 10 மணி நேரம் போதுமாடி, வேற என்ன வேணும் என்றான் ஆசையில் மோதப்போகும் நேரத்திற்கு ஆவலாக முகம் பார்த்து கொண்டே. இதெல்லாம் வேண்டாம் என்று மேஜையில் வைத்திருந்த பொட்டலங்களை அவள் உதட்டை பிதுக்கி பார்க்க, அது மட்டும் கிடையாது, 2 வருஷத்துக்கு அது துணை இல்லாம எதுவும் இல்லை. அப்போ ஒன்று வேண்டாம், போங்க சாரே என்று ஸ்ரீ அவனை விட்டு எழும்பி அறைக்குள் போய்விட தலையை கோதிக்கொண்டே கண்ணாடி அறையை திரை கொண்டு மூடிவிட்டு துருவும் அவள் பின்னால் போக அவளை அங்கு காணவில்லை. எங்கோ மறைந்து கொண்டு விளையாடுகிறாள் என்று தெரிந்தவன் தானே. சரி, ரொம்ப ஆசைப்பட்டியே, பிடிச்சது பெரிய மனசு பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சேன், வேண்டானா விடு, நான் தூங்குறேன் என்று ஆவென்று கொட்டாவி விட்டு கொண்டே போய் படுக்கையில் விழுந்தவன் சிறிது நேரத்தில் லைட்டையும் அணைத்துவிட கட்டிலுக்கு அடியில் கிடந்தவள் முகம் சுருங்கி போக மேலிருந்து குரட்டை விடும் சத்தத்தை கேட்டுவிட்டு பல்லை கடித்தாள். விறுவிறுவென்று வெளியே வந்து அவன் மீது கிடந்த போர்வையை விளக்க கால்தான் தெரிந்தது. சரே, உங்க தலையை காணல என்று போர்வையின் உள்ளே அவன் தலையை தேடி அவள் உதட்டிலேயே வந்து நுழைந்தது அவனின் மந்திரக்கோள் அல்லவா? என்று மூச்சு திணறி அவள் இடையை இழுத்து தன் முகத்தில் மோத வைத்தவன் அப்படியே பல்லை கடித்து கொண்டு அவளோடு தன் இளமை பசிக்கு ஆடையை கடித்திழுக்க என்றவள் கால்களை இடுக்க பார்க்கவும் அவள் மீதிருந்த போர்வையை விலக்கி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். உதடோ வேறு மொழி பேச, கண்ணோ காதல் மொழி பேச, கையோ காஜ் மொழி பேசியது. என்று கத்திய காதலியை உச்சி குளிர வைத்தான். நாயினும் ஆயுதம் கொண்டு அவளை அப்படியே வீழ்த்தினான். அவளே குனிந்து கண்களால் திருப்தி கூற அவளை இழுத்து படுக்கையில் போட்டவன் ஸ்ரீ விரித்த கையுள்ளே நுழைந்து ஒற்றை கையால் ஆவென எடுக்க என்று அவள் சினுங்க, அடிங்க, அப்ப எழும்புறேன் போ, வேண்டாம். சரி சரி இருக்கட்டும் என்று அவனை கிடுக்கு பிடி போட பூனை சத்தமே இல்லாமல் பதுங்கிவிட, சரே வேர்த்து விறுவிறுத்து அவளுள் போனான். வலிக்கவே இல்லையே, ஏன்? ஆம்பளை சில்க் பண்ணுனா வலிக்காது. அது எப்படி என்று சொல்லி முடிப்பதற்குள்ளாக என்று அலறிவிட்டாள். அதிரடி தாங்காமல் ஸ்ரீ தவிக்க அவளை எங்கேயும் யோசிக்க விடாமல் அவள் உதட்டை தன் இதழில் கவ்விக்கொண்டான்.
அவள் கண் சொக்கி கிடப்பதை ரசித்து கொண்டே இடை உதறுவதை கண்ணை மூடி உள்வாங்கிக் கொண்டவன், ஸ்ரீ ஸ்ரீ பேசவே தெரியவில்லை அவளுக்கு. பேச தோணவில்லை அவனுக்கு. கிடைக்காதோ என்று அறியவள் கையில் கிடைத்து வாழவும் செய்கிறான். நிம்மதி மூச்சுதான். இனி இவளை இழந்து விடவே கூடாது என்கின்ற பயமும் வந்தது. பாசம் இருக்கும் இடத்தில் பயம் வரும். அவனுக்கும் வந்தது. அந்த பண்ணை வீட்டின் முன்பாக வந்து மணிமாறனின் கார் பிரேக் போட்டு நின்றது. முதலாளி என்று இருவர் புதர் மறைவிலிருந்து ஓடி வர, அதே இடம், அதே ஆளு, தூக்கிட்டு வாங்க, மிஸ் ஆச்சு. ஆகாது சார், ஆகாது. தூக்கிட்டு வாங்க என்று புழுதி பறக்க மணிமாறனின் வண்டி அன்று அவளை காயமாக்கி போட்ட அதே இடத்தை தேடி பறந்தது. அத்தியாயம் 20. கிருஷ்ணா இனி இங்கே ஒரு நொடி கூட இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டவன் ஸ்ரீயை ஒப்படைக்க வேண்டிய இடத்தில் ஒப்படைத்தாயிற்று. இனிமேல் இங்கே அவன் இருப்பது அதிகம்தான். அதனால் தன் தாயிடம் இரவே போனில் பேசிவிட்டான். அந்த வந்தனா பொண்ணு நல்ல பொண்ணு தானே மோனே? அம்மா, இந்த உலகத்துல ஆசைப்படக்கூட பணம் வேணுமா? நம்ம கிட்ட எந்த உண்டு சொல்லு? அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவளை கூட்டிட்டு வந்தா 3 வேளை சோறு கூட நம்மளால ஒழுங்கா போட முடியாது, தெரியும் தானே? பிறகு என்னத்துக்கு வீண் பிரியம்லாம்? எதுக்குமா வருது? நான் கிளம்பி வரலான்னு இருக்கேன் என்ற மகனை நினைத்து பெருமூச்சு விட்ட அன்னபூரணியோ, சரிடா, நீ ஒரு முடிவெடுத்தா சரியாத்தான் இருக்கும், நீ கிளம்பி வா என்று விட, காலையிலேயே கிருஷ்ணா பெட்டி படுக்கையோடு இறங்கி கீழே வந்தவனின் மார்பிலேயே ஒரு கரம் அழுத்தி தள்ள, ஆ என்று கிருஷ்ணாவோ தடுமாறி போய் மாடியில் இறங்கி வந்து கொண்டிருந்த வந்தனா நெஞ்சிலேயே மோதி நின்றான். எதிரே வேட்டையை மடித்து கட்டிக்கொண்டு மயில்சாமி நாக்கை துரித்து கொண்டு நின்றார். பிச்சைக்கார நாயே, யாரு வீட்டு பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கடா என்று அவனை மிதிக்க போகவும் சட்டென்று வந்தனா அவனை இழுத்து தன் பின்னால் விட்டு கொண்டவள் தன் தகப்பனை முறைத்து கொண்டே, டாட், அவர் மேல கை வச்சிங்க, அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். நீ என்னைக்கு நான் அப்பான்னு பார்த்துருக்க சொல்லு? உன்னை நான் என்னடி சொன்னேன்? அப்படி இரு இப்படி இருன்னு ஏதாவது சொல்லியிருக்கனா? நல்ல வசதியா வாழு, நம்ம தகுதிக்கு ஏதாப்படி ஆட்களோட பழகு, காதலிச்சாலும் காசு உள்ளவனா காதலின்னு தானே சொல்லியிருக்கேன். ஆனா நீ நான் சொல்றது எதையும் கேட்கக்கூடாதுன்னு இதோ இந்த அண்ணக்காவடிய காதலிக்கிறேன்னு சொல்ற. இவரை காதலிச்சா இப்ப என்ன தப்பு? அதான் துருவா தானே கல்யாணம் கட்டிக்கிட்டேன்ல, உங்க விருப்பப்படியே அவர் பொண்டாட்டி தானண்ணா என்ற மகளை மேலும் கீழுமாக பார்த்து முறைத்த மயில்சாமி, என் காதல் என்ன இங்க பூ சுத்தப்படும்னு ஏதாவது போர்டு வச்சிருக்கா என்ன? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகவே இல்லைன்னு மெட்ராஸ்ல இருக்கிற அத்தனை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லயும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஐயோ, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் கல்யாணத்தை பதிவு செய்யணுமா நைனா? நான் ரயில்வே ஸ்டேஷன்னு நினச்சி மாற்றி பதிஞ்சிட்டேன் போல இருக்கு என்று கேலி செய்த மகளை அடிக்க பாய்ந்த மயில்சாமியின் கையை முறுக்கி பிடித்த வந்தனாவோ, பணம் பணம் பணம், அம்மா செத்து கிடக்கும்போது கூட ஒரு சொட்டு கண்ணீர் விடாம அம்மா கையில் இருக்கிற வைர வளையல கலட்ட கஷ்டப்பட்ட ஆளு தானே நீங்க. உனக்கெல்லாம் எப்படி நான் பொண்ணா வந்து பிறந்தேன்னு இன்ன வரைக்கும் கூட எனக்கு தெரியல. அதை உன் அம்மா கிட்ட போய் கேட்கணும், எனக்கு பிறந்தியா இல்லை வேற எந்த பிச்சைக்காரனுக்கும் பிறந்தியான்னு. அதான் உன் புத்தி பிச்சைக்கார பின்னாடியே மேயுது போல என்ற தகப்பனை அடிக்கும் மாத்திரம் வந்தது அவளுக்கு. டேய், சோத்துக்கு வழி இல்லாத நாயே, எப்படா பணக்கார வீட்டு பொண்ணு கிடைக்கும்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலைவீங்களோ? 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள மானமுள்ளவனா இருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போடா. என் பொண்ணை திரும்பி பார்த்தா அவ்வளவுதான். ஏதோ உன் தங்கச்சியை துருவுக்கு கூட்டி கொடுத்துருக்கியாம்ல சார். உண்மைய சொன்னா வலிக்குத்தண்டா செய்யும். கல்யாணம் பண்ணாம படுக்க அனுப்பி வச்சா அதுக்கு பேர் கூட்டி கொடுக்கறது தானே. அவளையும் இழுத்துட்டு ஓடி போயிரு. இனிமே இந்த வீட்டு பக்கம் அண்ணனும் தங்கச்சியும் திரும்பி பார்த்தீங்க, செருப்பு பிய பிய அடிச்சிருவேன் என்றதுமே நின்று கொண்டிருந்த கிருஷ்ணாவுக்கு தொண்டை புடைத்து கொண்டு வந்தாலும் கூட, அவர் சொல்றதும் நியாயம்தானே. அவர் வீட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவர் பொண்ணுக்கே காதல் ஆசையை வர வச்சா எந்த தகப்பந்தான் சும்மா இருப்பான்? அதனால் அமைதியாகவே கிருஷ்ணா வெளியேற போகவும் வந்தனா தன்னை தாண்டி போகும்போது ஒரு பார்வை பார்த்த கிருஷ்ணாவின் கையை ஏக்கமாக பிடித்தவள், உங்களை போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் கிருஷ்ணா, ஆனா நீங்க இல்லாம நான் எங்கேயுமே சந்தோஷமா வாழ மாட்டேன். உங்களுக்காக ஒருத்தி காத்துக்கிட்டே இருப்பான்னு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, போங்க என்றவள் கையை எடுத்துவிட கிருஷ்ணா நடக்க ஆரம்பித்து விட்டான். வறண்ட புன்னகையோடு கிருஷ்ணாவை கண்கள் கலங்க நின்று பார்த்து கொண்டிருந்தாள் வந்தனா. தனக்காக போராட மாட்டான் என்று தெரியும் தான், ஆனால் தன்னை திரும்பி கூட பார்க்காமல் போவான் என்று அவள் யோசிக்கவில்லை போல. வலி நெஞ்சை அடைக்க வாசலை தாண்டி போகும் அவனை அழைக்க கூட திராணி இல்லாமல் வெறுத்து போனாள். ஏய், என்னடி அங்க பார்த்துக்கிட்டே இருக்க? இங்க நீ இருந்தது போதும், கிளம்பு. எங்க? என் கூட பெங்களூருக்கு. நான் எங்கேயும் வரல. ஏன், ஊர் மெஞ்சது போதாதோ? என் ஃப்ரெண்டோட மகனுக்கும் உனக்கும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். அவன் கூட நீ வாழ்ந்தாலும் சரிதான், வாழலைனாலும் சரிதான், பணத்துக்கு பணம் சமமா இருக்கணும், அவ்வளவுதான் என்று அவள் முடியை பிடித்து தர தரவென்று இழுத்து கொண்டு போய் காரில் ஏற்றிய மயில்சாமியோ, காரெடு என்றதுமே கார் புறப்பட சீட்டில் அழுது கொண்டே இருந்தவள்,
முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது என்று நினைத்து கொண்டே இருந்தாள். அவ்வளவுதான். தந்தையை எதிர்த்து நிற்பதெல்லாம் அவளுக்கு எளிதுதான். ஆனால் கிருஷ்ணா நீ எப்படியும் போ என்று போனதைத்தான் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பிம்மி வெடித்த அழுகையை அவள் அடக்க நினைக்க கார் வீட்டு வாசலை தாண்டியது. என் காதல் கொஞ்சம் கூட அவரை அசைக்கவே இல்லையா? நான் வேணும்னு கொஞ்சம் கூட தோணலையா என்று வடிந்த கண்ணீரை கூட துடைக்க தெரியாமல் ஏக்கமாக பெருமூச்சு விட்ட வந்தனா தலை முன்பாக சீட்டில் போய் மோதிட கார் பிரேக் அடித்து நின்றது. சுளீர் சுளீர் என்று காரின் முன் கண்ணாடி சில்லு சில்லாக அடித்து நொறுங்க சீட்டிலிருந்த வந்தனா என்ன ஏது என்று கண்களை திறக்க எதிரே பல்லை கடித்து கொண்டு கிருஷ்ணா நின்றான். இரும்பு கம்பி ஒன்றால் கண்ணாடியை அடித்து நொறுக்கியபடியே கிருஷ்ணா காருக்கு குறுக்காக நின்றான். வந்தனாவோ புரியாமல் பார்க்க அவளின் அருகே நடந்து வந்து காரின் கதவை திறந்து விட்டவன், 3 வேளை சோறு, இதை தாண்டி எதுவும் என்னால இப்போதைக்கு தர முடியாது. வாழ வர்றியா? வாழலாம் என்று அவளை நோக்கி கையை நீட்டவும் அவ்வளவுதான் தாவி போய் அவனை அணைத்து கொண்டு கிருஷ்ணா உதட்டை கவ்வியே கொண்டாள். ஏய் என்று தடுமாறிய கிருஷ்ணா நிதானமாக அவள் இதழை கவ்வி சுவைத்து விட்டான். டே என்று மயில்சாமி இறங்கி ஓடி வரவும், ஏழைக்கு பணம் தான் இல்ல, ரோஷம் உண்டு சாரே, பிச்சைக்காரன்தான். ஆனா உங்க பொண்ணை மகாராணியா வச்சுக்க தெரியும். பாசம் இருக்கிற தகப்பங்கிட்ட விட்டுட்டு போகலாம். பணத்துக்கு பின்னாடி ஓடுற உன் பின்னாடி அவளை விட்டுட்டு போனா என் அம்மாவை என்ன செருப்பால் அடிக்கும். டேய் உன்ன என்று மயில்சாமி அவனை அடிப்பதற்கு பாயவும் கிச்சா கம்பியை எடுத்து மயிலின் மண்டையை பிளக்க போய்விட்டான். ஐயோ கிருஷ்ணா என்று அவள் பதற மண்டைக்கும் கம்பிக்கும் இடையே ஒரு நூல் இடைவெளிதான். மயிலோ வேர்த்து விறுவிறுத்து போய் நிற்க, பணக்காரங்களுக்கு தான் ஸ்டேட்டஸ், அதெல்லாம் சுத்தி முத்தி பார்க்கணும். எனக்கெல்லாம் அது இல்ல. வேட்டியை உருவி ஓட ஓட விட்டு அடிச்சிருவேன். உன் சோக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் காத்துல போயிரும், புரியுதா? ஜாக்கிரதை, தொலைச்சு புடுவேன் உன்ன. ஏ வாடி என்று அவள் கையை இறுக்கி பிடித்து கொண்ட கிருஷ்ணா ஆட்டோவுக்கு கை காட்டி அவளை ஏற்றியவன் அவனும் ஏறி அமர்ந்து கிளம்பி விட்டான். மயில்சாமி மானம் போய் பல்லை கடித்து கொண்டே நின்றவர், உங்களை வாழ விட்டா பாருடா, மானத்தை வாங்கிட்டா போற, முதல்ல உன்னை வெட்டி கொண்டு போடுறேன்டினா என்று தன் மகளின் மீதே கங்கணம் கட்டி கொண்டு நின்றார். அங்கோ இரவு முழுக்க கூடலின் எண்ணிக்கை கூடி கூடி போய் பலூன் முடிஞ்சு போச்சு, அலாரம் அடிச்சு போச்சு என்ற சத்தத்தில் த்ருவ் அதை ஆஃப் பண்ணிவிட்டு வயிற்றில் கூச்சம் அறிந்து கண்ணை மூடிக்கொண்டே போர்வையின் உள்ளே கையை விட்டு துளாவிட அவன் இடை மீது உதடு வைத்து கந்தர்வ மனைவி குரட்டை விட அவள் குரட்டைக்கு கூட குட்டி சைத்தான் கொம்பு முளைத்து நிற்க, அப்பா இதுக்கு மேல முடியாது, குறுக்கெல்லாம் வலிக்குதுடி என்று அவன்தான் இரவு பாவமாக கெஞ்சினான். பாதாம் 2 அவன் வாயில் போட்டுவிட்ட ஸ்ரீயோ, அப்படியெல்லாம் சொல்லப்படாது, ஆம்பளை சில்க்கு 4 களை தான் போயிருக்கு, இன்னும் 60 இருக்கே. எதே விருடி என என்று போர்வையோடு தப்பித்து ஓடி அவன் போர்வையை இழுத்து பிடித்து கொண்டவள், 60 வேண்டாம் 10வது சாரே என்று கண்ணை சுருக்கி நின்ற காதலி இடை மேவிய அன்னம் ஒன்றில் அவன் மீசை முடி ஒன்று ஒட்டி இருக்க இதழை நாவால் வருடினான். இப்படியே இவன் விட அவள் சலிக்க, அவள் போடா என்று தள்ள இவன் சலிக்க, இரவெல்லாம் இமையும் விழியும் போல ஒட்டி உரசியே கிடந்தனர். என்னை மொத்தமா கண்டம் பண்ணிட்டு படுத்து தூங்குறத பாரு குழந்த மாதிரி என்று அவள் தலையை மெதுவாக இடம் மாற்ற, இது ஏதோ பழக்கப்பட்ட இடம் போல உண்டே என்று கண்ணை மூடிக்கொண்டே ஸ்ரீ உரச, ஐயா இது ஹாட்டாச்சே என்று துள்ளி எழும்ப போன அவளை விடாமல் பிடித்து அமுக்கியவன், இன்னும் 54 மீதி இருக்குடி, இப்பவே தொடங்கினாதான் நைட்டுக்குள்ள முடிக்க முடியும் என்று திணறிய அவள் உதடுபட்ட தீக்கோழி கொக்கரிக்கவும், விடியல் கூடலுக்கு இனிமை அதிகமாம், அதையும் மேடம் தான் ராத்திரி சொன்னாங்க. 5 மணிக்கு அலாரம் வைங்க சாரே. எதுக்குடி? விடிய கால பண்றதுல டபுள் கிக் ஆகுமா? ஆக மொத்தத்துல வயசுக்கு வந்த நாள்ல இருந்து இதை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்க. சரி சரி, வாழ்க்கை கல்வியை படிக்கணும்ல, ஏட்டு கல்வி எதுக்கும் உதவாது. பாருங்க இதெல்லாம் கத்துக்கிட்டதுனால தான் உங்களை பாஸ் பண்ணவே வச்சிருக்கேன். ஓ அப்ப நான் பாஸா? என்னால பாஸ் ஆகியிருக்கீங்க சாரே, குரு தட்சணை கொடுங்க என்றவள் இதழில் தட்சணை கொடுத்தானே. அலாரம் வச்சலடி, பாவா என்று அவளை அமுக்கிய த்ருவை நாக்கை துருத்தி கிண்டல் செய்துவிட்டு குளியலறை நோக்கி ஓடிவிட்டாள். குளித்துவிட்டு வெளியே வந்த அவளை பார்த்து கொண்டே படுக்கையில் கிடந்த த்ருவோ, ஆட்ரியாடி என்றான். பாட்டு போடு விடுங்க, ஆடுறேன். அந்த டான்ஸ் இல்லடி, இந்த டான்ஸ் என்று ஆடும் களத்தை அவன் காட்ட டவல் கொண்டு துள்ளுமிடத்தை அடித்து வைத்தவள், தப்பு தப்பா பேசுறீங்க சாரே, சாமி கண்ணை குத்தும். எதே நானா? பின்ன ஞானோ, நானெல்லாம் சமத்து சாரே, போங்க போங்க போய் குளிச்சுட்டு வாங்க, பசிக்குது என்றவள் சிப்ஸ் பாக்கெட் ஒன்றை எடுத்துக்கொண்டு பால்கனி போய் வேடிக்கை பார்க்க உடலை நெட்டி முறித்து கொண்டே த்ருவ் குளியலறையின் உள்ளே புகுந்தவன்
குளித்து கொண்டே திடீரென ஏதோ தோன்றவும் டவலை கட்டிக்கொண்டு வெளியே ஓடி வந்தவன் பால்கனியை பார்க்கவும் அங்கே சிப்ஸ் பாக்கெட் சிதறி கிடந்தது. அங்கே நின்று அவன் காதலியை காணவில்லை. ஷிட் என்று காலை உதைத்தவன் தலையில் கை வைத்து அமர்ந்தான். பால்கனி கதவை அவள் திறந்து போகும் பொழுது சிகரெட் வாடை சட்டென உள்ளே வந்தது. இவன் அவளோடு பேசிக்கொண்டே உள்ளே போனதினால் அதை யோசிக்கவில்லை. குளிக்கும் போதுதான் யோசனை வந்து வெளியே வந்து பார்க்க அங்கு ஸ்ரீயை காணவில்லை. ஒரு தடவை அவளை தொலைத்தவனாயிற்றே, இருதயம் நின்று போய் உட்கார்ந்து விட்டான். தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. இஃது முறையா விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.